என்னது உங்க பேரு? சந்திரகாசன். சொல்லுங்க, என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையா, இந்த நிலத்தான் என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். உடம்பு சரியில்லைன்னொன்னே வாடா ஆஸ்பத்திரிக்கு என்ன போகணும். ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஒரு ஊசி போடுற மாதிரி போட்டு அங்கே ஒரு போலீஸ் சுரேஷ் இன்னும் இருக்காரு, வைசங்கோயிலில் இருக்காரு. அவரை கூட்டிகிட்டு வந்தான். அவரை கூட்டிகிட்டு வந்து கையெழுத்து போடுறியா இல்லைடா அப்படின்னு மிரட்டுறாருன்னா மிரட்ட, இல்லைன்னா சுடுகாட்டுக்கு தான் போகணும், உப்பனாசங்கர பக்கத்தில் இருக்கு, அங்கே தான் போகணும் அப்படின்னாருன்னா நான் கையெழுத்து வாங்கிட்டு போட்டேன். இப்ப மறுபடியும் ஒரு ஏக்கறேன் அடிங்க தண்ணியை குடிச்சிட்டு வந்து தானே அடிக்கிறாங்க. அடிச்சு பூஜை கையில ஏத்துறாங்க. ஒரு கால ஆபரேஷன் பண்ணிருக்கியா, இந்த கால ஆபரேஷன் பண்ணிருக்கு, இந்த காலைய அடிச்சுட்டாங்க. அடிக்கிறாரு. இதெல்லாம் ரீச் பண்ணி கொடுக்கல. இன்னும் ஒரு ஏக்கர் ரீச் பண்ணி வாங்கிட்டான். ஒரு ஏக்கர் இருக்குல்ல, அதையும் ரீச் பண்ணி கொடு, இல்லைன்னா உனக்கு சோறு கிடையாது. எத்தனை பசங்க? 3 பையல. எங்க அப்பா பேரு சந்திரகாசன், அம்மா பேர் ராசம்மா. நாங்க கூட பிறந்தவங்க 5 பேரு. பெரிய அண்ணன் பேரு முருகானந்தம், என் பேர் ராதிகா, ராதா, ராஜாராமா, ஸ்ரீராமு. இந்த ஒரு பையனுக்கு மட்டும் இந்த கல்யாணம் ஆகல சார். அந்த பையன் ராஜாராமா அடிச்சு விரட்டி விட்டான் சார் அந்த பையனை. எங்க பெரிய அண்ணன் வந்து முருகானந்தம் தனியா இருக்கிறாப்படி. அந்த அண்ணனுக்கு சுகர் கொஞ்சம் சார், அது கொஞ்சம் பயந்து சுகமும் இருக்கும். அது இடத்தையும் இந்த ராஜாராமங்கிறவன் எழுதி வாங்கிட்டான் சார், குடியிருக்கிற இடத்தையும் எழுதி வாங்கிட்டான். அப்பா டெய்லி அது பேர்ல உள்ள சொத்தை எழுதி சொல்லி சித்திரவதை பண்ணோடனே கூட்டி ஒரு காலை உடைச்சிட்டான். அதனால உடைச்ச உடனே என்ன திருச்சி நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சார். நாங்க வந்ததில்லை. பக்கத்து ஊருக்காரங்க கொண்டு வந்து என்னை விட்டு ஆப்ரேஷன் பண்ணி விட சொன்னாங்க. நான் ஒரு காலம் ஆப்ரேஷன் பண்ணி விட்டு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி விட்டு சீர்காழி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். 1வது மாசம் ஜனவரி மாசம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்க வந்து சுரேஷ் சார் வந்து வைத்தர் சபையில வேலை பார்க்குற அவங்க மூலயமா கேஸ் ஒண்ணுமே எடுக்காம எங்க மேலேயே திருப்பி விட்டு எங்களை இது பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவை புடிச்சு வச்சுக்கிட்டா சார். ராஜாராம புடிச்சு வச்சுட்டு என்னை அடிச்சு விரட்டிட்டான். ஊருக்குள்ள வந்தேன்னா எனக்கு அப்ப புளியா மரத்து கட்டையில அடிச்சு விரட்டா சார். அதுக்கப்புறம் அப்பாவை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறேன்னு சொல்லி 1 ஏக்கர் நிலத்தை போயிட்டு ஊசி போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஏமாத்தி 1 ஏக்கர் நிலத்தை சுரேஷ் சார் தான் சார் அதெல்லாம் பண்றாங்க. அதை எல்லாரும் மிரட்டி அப்பாவை மிரட்டி எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இன்னும் 1 ஏக்கர் இருக்குது, அதையும் எழுதி தரேன்னு சொல்லி டெய்லி சித்திரவதை பண்றாங்களா சார். குடிச்சிட்டு வந்து போட்டு அடிக்கிறது, வீட்டுல இடம் கொடுக்கல சார். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பஞ்சாயத்து போர்டுல தான் சார் அப்பா டெய்லி தூங்குறாரு. அப்பா அண்ணன் வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் இப்போ அடிக்கிறதுனால பயந்துகிட்டு இங்க பொது இடத்துல இருக்கிறாரு. அங்க உள்ள டீச்சர் சாருக்கெல்லாம் கூட தெரியும், அடிச்சு கையை இன்னொரு காலையும் உடச்சிட்டா. அப்படி கையை எடுத்து கும்பிட்டாக்க கையில அடிச்சு கையில ஊசியாலே குத்தி அந்த கையை பாருங்க சார், ரத்தத்தை எப்படி வடியுதுன்னு. கால்லாம் முட்டியெல்லாம் பேர்ந்து போச்சு சார்.